தலைமையா ஹரிஷ்னு ஒருத்தர் தான் சொன்ன நேரத்துலலாம் ஆள் அனுப்புனாங்க. இந்த மழையில கூட ஆள் அனுப்பி நீங்க போய் செய்யுங்கன்னாங்க. ஹரிஷை கூப்பிடுறோம் வாங்க அப்படின்னு. கொடுத்துருங்க அந்த திருநீர் வச்சிருங்க. இப்போ அந்த ஸ்தபதி அந்த கோபுரத்தை இப்போ பார்த்துருப்பீங்க, அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த கோபுரம் அந்த நுழைவாசல் எல்லாம் பண்ணவர் கருப்பசாமின்னு ஒருத்தரும் லோகேஷ்னு ஒருத்தரும். அவங்க 2 பேரும் வாங்க. கருப்பசாமி லோகேஷ் அவருக்கு ஒரு புதுசான போட்டு. இப்போ இவங்களுக்கு இவ்வளவு அருமையாக வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்ட்டு பல கோயில்களில் ஜாயின்ட் கமிஷனராக இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் போனவர். ஆனால் இவ்வளவு சின்ன இடத்துக்குள்ளே இவ்வளவு அருமையாக வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜாயின்ட் கமிஷனர் திரு அசோக் சார் அவர்கள் அவங்களுக்கு ஒரு சிறிய நன்கொடையாக ஒரு 5000 கொடுக்குறாங்க. அது அவருடைய அன்பளிப்பாக அவங்க ஏற்றுக்கணும். அடுத்து கிஷோர் வாங்க. இவங்க ஒரு டீம் 5 பேர் அருமையா பண்ணாங்க வேலை. அவருக்கு நவநீதன் வாங்க. இந்த தமிழ்லாம் யாரும் இருக்குதோ நம்ம காலேஜ் தான் ஃபங்க்ஷன் கூட ஒன்று எடுத்துட்டோம். ஃபங்க்ஷன் கூட ஒன்று எடுத்துருக்கோம். நம்ம இது காசுபாளையத்தில் பக்கத்தில் கறி இருக்காங்க. அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம தான் இருக்கோம். ஆமாண்டா அறிவிக்கிறோம். நல்லா கடைசி 11 மணி வரை வேலை செய்யலாம். இவர் தான் தாத்தான்னு சொல்லுவாங்க எல்லாரும். இன்னும் ஒரே ஒரு பண்ணு தான் இருக்கு. மற்றும் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வர சொல்லி நம்ம சிவன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தற்சமயம் இந்த மடத்தை இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாம் பயங்கரமாக இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணியாச்சு. இப்போ வரிசையாக அந்த நிலைய வள்ளல் பிரானாருக்கு வாரி கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புடலையும் காணா மணிவிளக்கே அன்பும் சிவமும் இரண்டென்பது விழா அன்பே சிவமாவது யார் வருகிறார் அன்பே சிவம் என்று யாரும் அறிந்த பெண் அன்பே சிவமா